வணக்கம். இந்த ஆட்டிசம் எப்படி வருது, எதனால, என்ன காரணம் அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியலைங்க. மரபணு மாற்றங்கள், சுற்றுப்புற சூழலின் மாற்றங்கள் ஒரு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கின்றன. அதனால் ஆட்டிசம் வருதுன்னு சொல்றாங்க. சரி, இதை எப்படி கையாள்வது? இந்த ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு மிக முக்கிய தேவை பொறுமை. ஒவ்வொரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் நம்ம பொறுமையாக அவர்களோடு நேரத்தை நாம் செலவிட்டால் கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய காலத்தில் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி என்று பலவிதமான சிகிச்சை முறைகள் வந்துவிட்டன. நிறைய பேர் இது குணப்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே இல்லைங்க. இது ஒரு நோய் இல்லை, குறைபாடு. இந்த குறைபாடை சரி பண்ணலாம். எப்படின்னா, நீங்க உங்க குழந்தைகளோட பேசுங்க, குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ணுங்க. இது ரொம்ப கஷ்டமான காரியம். உண்மையிலே அது பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்களை கேட்டு பாருங்க. நிறைய பொறுமை வேணும். முதல்ல அந்த குழந்தைகள் சுயமாக இருப்பதற்கு கற்றுக் கொடுங்க. அவர்களுக்கு அந்த டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எப்படி சிறுநீர் வந்தால் சொல்லணும், எப்படி மலம் வந்தால் சொல்லணும் அப்படின்றத முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். எப்படி தானாக உணவு அருந்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தது அவர்களுடைய அந்த மூளையை ஒரே இடத்தில் போக்கஸாக எப்படி நாம் வைத்திருப்பது. இதுக்குத்தான் இசை, யோகா இப்படிப்பட்ட விஷயங்கள் உதவும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே ஆட்டிசம் என்பது குணப்படுத்த முடியாத ஒன்று அல்ல. அதை சரி பண்ணலாம். ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய மேதாவிகளாக வருவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி, ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தவர். சார்லஸ் டார்வின் அவர் ஒரு இயற்கை சுற்றுச்சூழல் மேதை. அவருக்கும் ஆட்டிசம் இருந்ததாக சொல்கின்றார்கள். எமிலி டேவிட் டிக்கின்சன் ஒரு கவிஞர். எமிலி டிக்கின்சன் ஒரு பிரபலமான ஆங்கில கவிஞர். அவருக்கும் இருந்தது. சர் ஐசக் நியூட்டன், பெஞ்சமின் பிராங்க்லின், இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய பில் கேட்ஸ், அவருக்கும் ஆட்டிசம் பாதிப்பு இருந்ததாக சொல்றாங்க. இலான் மாஷ், மொசாட், அதாவது இசை மேதை மொசாட், இப்படி நிறைய மேதாவிகளுக்கு ஆட்டிசம் என்ற அந்த குறைபாடு இருந்தது. அதை சரி செய்த பின் அவர்கள் மேதைகளாக மாறினார்கள். ஆகவே தாய்மார்களே, 6 மாத குழந்தை உங்கள் கண்களை பார்க்கவில்லையா? நீங்கள் சிரிப்பதற்கு பதிலாக அதுவும் சிரிக்கவில்லையா? நீங்கள் குரலை உயர்த்தி பேசினால் அந்த குழந்தை அழவில்லையா? உங்கள் கண்களை பார்க்கவில்லையா? அதற்கு ஆட்டிசம் என்ற குறைபாடு இருக்கலாம். உங்களுடைய குழந்தை நல மருத்துவரை சென்று பாருங்கள். இது தவிர்க்கக்கூடியது, இது குணப்படுத்தக்கூடியது. இதை குணப்படுத்தினால் அந்த குழந்தைகள் பெரும் மேதைகளாக வருவார்கள். நன்றி.